இயேசுவின் ரத்தம் ஜெயம். Victory in the blood of Jesus. கிறிஸ்தேசுவுக்கு பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளுக்காய் தேவனை துதிக்கிறேன். My dear beloved children of God, I thank God for this wonderful day. இந்த மாதத்தினுடைய முதல் நாளை காண செய்த அவருடைய கிருபையை இன்னும் அதிகமாய் துதிக்கிறேன். I thank God for His grace shown upon us till this month. இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தமாய் ஆவியானவர் தெளிவாய் உணர்த்தின காரியம், விரோதமான ஆயுதம் வாய்க்காது. The promised word for this month is, no weapon shall prosper against you. ஆவியானவர் உணர்த்தின வசனம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் அதிகாரம் 54 வசனம் 17. The Bible reference is Isaiah chapter 54 verse 17. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். No weapon that is formed against thee shall prosper. எனக்கன்பானவர்களே, ஆவியானவர் நம்மை பார்த்துதான் சொல்லுகிறார், உனக்கு எதிராக ஏற்படுத்தப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும் அப்படின்னு. My dear children of God, God is saying this to us, especially us, that no weapon against us shall prosper. இன்னைக்கு அநேக வெப்பனால அநேக ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு சத்துருவானவன் நம்முடைய சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் குலைக்கிறதுக்கு ரெடியா இருக்கான். Now in today's world, Satan is like always ready to take any kind of weapon against us. அவன் எடுக்கிற ஆயுதம் நமக்கு எதிராக யாராவது ஒரு பர்சனை எழுப்பி வைக்கலாம். Maybe it could be a person against us. இன்னும் கூட அவன் ஆயுதமாய் நம்முடைய வீட்டுடைய சமாதானத்தை கையில எடுத்திருக்கலாம். Otherwise he could take the peace in our families. இன்னொரு ஆயுதமாய் நம்மளுடைய கடன் என்கிற காரியத்தை அவன் கையில பிடித்துக் கொண்டு நிற்கலாம். Otherwise he may take the debt as our weak point. இன்னும் கூட அநேகருக்கு பிசாசானவன் பில்லி சூன்யம் என்கிற ஆயுதத்தை கையில் எடுத்துக்கொண்டவனாய் காணப்படலாம். For many people, black magic is which Satan attacks us. அதாவது அவன் என்ன மாதிரியான காரியத்தை கையிலே ஆயுதமாய் எடுத்திருந்தாலும் ஆவியானவர் தெளிவாய் சொல்லுகிற காரியம், அந்த ஆயுதம் நமக்கு எதிரான ஆயுதம் வாய்க்காதே போகும் அப்படின்னு. Whatever weapon he may take against us, but God says that it shall not prosper. எனக்கன்பானவர்களே, இந்த மாதிரியாக பிசாசு கையில எடுத்திருக்கிற ஆயுதம் ஒரு மனிதனுக்கு எதிராக வரும்போது அதை எப்படி ஆவியானவர் எல்லாவற்றையும் ஒன்றுமில்லாமல் ஆக்குகிறார் என்பதை நம்ம வேதத்துல ஒரு மனிதனிடத்தில் நம்ம பார்க்க முடியும். From the Bible we can see a person who is being attacked by Satan and how God saves him. எனக்கன்பானவர்களே, அந்த மனிதனுடைய பெயர் மொர்தகாய். The man's name is Mordecai. நம்ம எஸ்தருடைய புஸ்தகத்துல பார்க்கிறோம், மொர்தகாய் ராஜா அரண்மனையில வாசல் காவலனாய் வாசல் காப்பாளனாய் அந்த இடத்துல இருக்கிறான். In the book of Esther we can see that he is like a security in the palace. அதாவது நம்ம பார்க்கிறோம், அங்க ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்துல ஆமான் என்பவனையும் அந்த இடத்துல பார்க்கிறோம். We can also see a man named Aman who is like right next to the king's position. மொர்தகாய் யூதன் என்று நாம் அறிந்திருக்கிறோம். அவர் யார ஆமான வணங்குவதில்லை. அதனால ஆமானுக்கு மொர்தகாயை பிடிக்காது, ஒரு பகை உணர்வு அவனுக்கு ஏற்பட்டதை நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். We all know that Mordecai is Jewish and he refused to obey and follow Aman. So Aman hates him. ஆமான் என்ன பண்றான் அப்படின்னா, வஞ்சகமா திட்டம் தீட்டி ராஜாவிடத்துல இருந்து மொர்தகாயையும் யூதர்கள் எல்லாரையும் அழிக்கிறதற்கு உத்தரவு பெற்றுக் கொள்ளுகிறான். Now we can see that Aman is like planning a devious plan against Mordecai and he wants to destroy not only him but a whole Jewish. இது ஒரு பக்கம் இருக்க, ஆமான் என்ன பண்றான், மொர்தகாயை தூக்கி போடணும் அப்படின்றதுக்காக 50 முழ உயரத்துல தூக்குமேடையை அமைக்கிறான். This being aside, now Aman is plotting a plan against Mordecai to hang him to death in a 50 feet tower. அதாவது அவனை தூக்குல போடுறதுக்கு உத்தரவு வாங்குறதுக்காக ராஜாவை பார்க்கிறதுக்காக ஆமான் வருகிறான். Now Aman wants to get the acceptance of the king, so he comes to meet him. அந்த இடத்துல காரியங்கள் மாறுகிறதை நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். ராஜா சொல்றாரு, மொர்தகாய நீ போய் கனம் பண்ணு அப்படின்னு. Now we can see that the king changes the whole scenario and says Aman to go and honor Mordecai. அந்த இடத்துல ஆமானாலே மொர்தகாய் கௌரவிக்கப்படுகிறான். In that place Mordecai is being honored by Aman. அதிகாரம் 6 நம்ம வாசிக்கிறோம், மொர்தகாய்க்கு என்னெல்லாம் நடந்ததோ அத போயிட்டு ஆமான் தன்னுடைய
மனைவி கிட்டையும் தன்னுடைய சிநேகிதர்கள்ட்டையும் அவன் ஷேர் பண்றான். In chapter 6, we can see that what and all happened with Mordecai. Haman is trying to say this to his wife and friends. 6வது அதிகாரம் 13வது வசனம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. அவன் அதை சொன்ன உடனே ஆமானுடைய மனைவியும் அவனுக்கு ஆலோசனை கொடுக்கிற அவனுடைய சிநேகிதரும் சொல்றாங்க, மொர்தெகாய் யூத குலத்தை சேர்ந்தவனா இருக்கிறதுனால நீங்க அவனுக்கு முன்பாக தாழ்ந்து போக ஆரம்பிச்சிட்டீங்க. அவன் யூதனா இருந்தால் நீங்க அவனை மேற்கொள்ளவே முடியாது அப்படின்னு ஒரு ஆலோசனை சொல்லப்படுகிறது. In chapter 6 verse 13, we can see clearly that the wife of Mordecai and his friends are saying that because he is a Jewish, you are never going to be able to win him. எனக்கு அன்பானவர்களே, அவங்க ஏதோ மொர்தெகாய் பலசாலி, பெரிய போர் வீரன், இன்னும் அறிவுல பெரியவன், நீ அவனை வீழ்த்த முடியாது அப்படின்னு சொல்லல. மாறாக அவன் யூத குலத்தை சேர்ந்தவனானதால், அவன் யூதனா இருக்கிறதுனால நீங்க அவனை மேற்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்றத நம்ம தெளிவா வாசிக்கிறோம். We can see that they are not saying that Mordecai is a strong man or he's smart or he has some powers. Their only thing is he's Jewish. அப்படியானால் அவங்க யூதர்களுக்கு, அதாவது தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் என்ன மாதிரியான ப்ரொடெக்ஷன் பண்ணி இந்த நாள் வரைக்கும் நடத்தி கொண்டு வந்திருக்கிறார் அப்படின்றத அவங்க அறிந்திருக்கிறார்கள். So we can see that they both clearly know that how God saves his people. அப்போ நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், தேவனுடைய பராக்கிரமத்தை, அவருடைய பாதுகாப்பை அறிந்து அவங்க தாங்கள் பயந்து தங்களுடைய, அதாவது ஆமானையும் எச்சரித்தார்கள். So we can see here that they knew about what God can do to them if they were against Jewish people. So they wanted to warn Haman. நமக்கு அதுக்கு பிற்பாடு தேவன் எப்படி மொர்தெகாயையும் யூதர்களையும் காப்பாற்றினார், ஆமானுக்கு என்ன நேர்ந்தது அப்படின்னு நமக்கு தெளிவாய் தெரியும். After that, we all know the story, how it goes and what happened to Haman and how God saves Mordecai. எனக்கு அன்பானவர்களே, இன்னைக்கு ஆமானை போன்றவர்கள் நம்ம நாட்டிலையும் சரி நம்ம வீட்டிலையும் சரி அநேகர் நமக்கு எதிராக எழும்பி இருக்கலாம். Likewise, Haman, in our lives there may be many people who are against us. ஆனா நம்மளை காப்பாத்துறதுக்கு நம்ம தேவன் உண்டு, அதை நம்ம மறந்து போய்விடக் கூடாது. We must never forget that God is there to save us. ஆனா நம்மளை தேவன் காப்பாற்றணும் அப்படின்னா நாம ஒரு காரியத்தை பண்ணணும். For God to save us, we have to do one thing. நம்ம ஒரு காரியத்தை யோசித்து பார்க்கணும். ஒருவேளை என்கிட்ட ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுக்கு அதிகாரம் இருக்கு, அந்த ப்ராப்ளத்துக்குரிய சொல்யூஷன் என் கையில இருந்தாலும் யாரோ ஒருத்தர் எனக்கு முன்ன பின்ன தெரியாதவருக்கு நான் அந்த ப்ராப்ளத்துல அவருக்கு ஹெல்ப் பண்ணுவேனா, அல்லது என்னுடைய பையன் ஒருவேளை அந்த ப்ராப்ளத்துல இருந்தா நான் அதை சால்வ் பண்ணுவேனா? நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். We have to think, if I have an ability to solve a problem and if you are a stranger to me, would I help you? Or if my son is in a problem, would I help him? நமக்கு நல்லா தெரியும், நம்மளுடைய பிள்ளைக்கு தான் நாம அந்த சொல்யூஷனை கொடுத்து அவனை காப்பாற்றுவோம். We all know that we are going to choose who we know and we are going to help them. அதே போலத்தான் தேவனிடத்திலிருந்து பாதுகாப்பு எனக்கு வேணும் அப்படின்னா முதலாவது நாம அவருடைய பிள்ளைகளா இருக்கணும். So if we want to be God's children and we want his protection, we must follow him. அதாவது இன்னும் இதை கேட்டுட்டு இருக்கும் போதுல நமக்கு ஒரு காரியம் சில பேருக்கு வரலாம், பிரதர் இதெல்லாம் பைபிள் காலத்துல, அதாவது தேவன் அந்த காலத்துல எவ்வளவு நாட்களுக்கு முன்பதாக நடந்தது, இன்னைக்கு நம்ம இருக்கிற காலத்துல இதெல்லாம் பாசிபிளான்னு நமக்கு உள்ள மனசுல எழும்பலாம். Some of us may think that this happened in the older times and how is it even possible right now? நம்முடைய காலத்துல சம காலத்துல வாழ்ந்த ஒரு நபரை குறித்து நான் பேச ஆசைப்படுகிறேன். I would like to talk about a person who lived in this era. நம்மள அநேகம் பேர் அந்த பர்சனை பத்தி கேள்விப்பட்டிருப்போம். அவருடைய பேர் தொட்டன்னா. அவரை பத்தி எப்படி கேள்விப்பட்டிருப்போம் அப்படின்னா, அவர் ஒரு மனம் திருந்திய மந்திரவாதி அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். So many of us would have heard about the black magician known as Totanna. So we all know his story, that how he was changed. நான் அரௌண்ட் 6th 7th அந்த மாதிரியான காலகட்டத்துல என்னோட பக்கத்து வீட்டுல இருந்த என்னோட ஃப்ரெண்ட் சகாயம் சொல்லிதான் இவரை பத்தி எனக்கு தெரியும். அந்த நாட்கள்ல அவரு எங்க ஊர் சைடுல ப்ரீச் பண்றதுக்காக ஒரு சர்ச்சுக்கு வந்திருந்தாரு. When I was in 6th or 7th grade, my neighbor told about him to me and I came to know about him.
ஒருவேளை இன்னைக்கு அவரை பத்தி தெரியாதவங்க யாராவது இருந்தீங்கன்னா இன்னைக்கும் யூடியூப்ல வந்து தொட்டனாவோட சாட்சின்னு போட்டா அவைலபிளா இருக்கு வீடியோஸ். So if any of us doesn't know about Tattana, we can always go and search in YouTube. It is still available. அவர் வந்து கர்நாடகால பிறந்தவர், பயங்கர ரிச்சான ஃபேமிலி, நல்ல படிச்ச மனுஷன். இது கூட அவர் பண்ண காரியம் எப்படின்னா அநேக மந்திரங்களை கற்றுக்கொண்டு தன்னை ஒரு மந்திரவாதியாக ஏற்படுத்தி கொண்டார். He was from a rich family from Karnataka, and the main thing he had was black magic. அந்த நாட்கள்ல வந்து அவரால செய்ய முடியாத காரியமே கிடையாது. In those days, almost there was nothing that was impossible to him. தன்னோட அவர் வைத்திருந்த அநேக குட்டி பிசாசுகளை கொண்டு எல்லா காரியத்தையும் சாதிக்க அவருக்கு பழகி இருந்தார். Through the devils with him, he could do anything. எந்த அளவுக்கு அப்படின்னா அவர் வந்து ட்ரெயின்ல டிராவல் பண்ணுவாராம், டிக்கெட் எடுக்க மாட்டாரு, கீழே கிடக்கிற ஏதாவது ஒரு கிழிஞ்ச பேப்பரை எடுத்து டிடிஆர் வர்றப்ப கொடுத்தா அது டிக்கெட்டா மாறிடுமா, டிடிஆரும் செக் பண்ணிட்டு மூவாய்க்கு போயிருவாராம். அந்த அளவுக்கு. For example, if he is going to travel in a train, he won't buy tickets. He just picks up a paper from the floor and it suddenly turns into a ticket and the TTR approves it. இவன் என்ன பண்ணுவாராம், கடைக்கு போய் திங்ஸ் வாங்குறதுக்காக போகும்போதுல கீழே இருந்து கல்லை எடுத்து கடைக்காரன்ட்ட கொடுப்பாராம். அது பணமா மாறி இருக்குமா, கடைக்காரனும் ஜாமான் கொடுப்பானா. இந்த அளவிற்கு ஒரு பயங்கரமான ஒரு பராக்கிரமசாலியாக அவர் அன்னைக்கு மாய வித்தையில இருந்தாரு. He picked up stones while going to a shop, so it turned into money and the shopkeeper also accepted it. That's how great he was. அதாவது அந்த காலகட்டத்துல எல்லாரும் வந்து இவர் வந்தாலே வந்து பயந்து ஒதுங்குகிற மாதிரி ஒரு பராக்கிரமசாலியை போல மந்திரத்தால அங்க நிலை பெற்றிருந்தாராம். In those time, people used to fear about him because when he comes, he could do anything to them. அப்போ ஒரு நாள் வந்து ஒரு பர்சன் இவட்ட வந்து எனக்கு ஒரு பெண்ணை பிடிச்சிருக்கு, அந்த பெண் வந்து என்னையே கல்யாணம் பண்ற மாதிரி அவ மனசை நீங்க வந்து மயக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. One day a person came to him and said that I like a girl and I want you to change her mind and she also has to like me. அந்த பர்சன் வந்து அந்த பெண்ணோட பேர் வந்து எலிசபெத்னும் அவ கிறிஸ்டியனும், அவளை நீங்க மந்திரம் பண்ணி அவ மனசை வந்து வசியம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. So he told that the lady's name was Elizabeth and she was a Christian and Tarana has to change her mind. அதாவது இவருக்கு வந்து கிறிஸ்டியன்ஸை ஒரு பக்கம் பிடிக்காது. சோ வந்து இந்த பெண்ணை வந்து கண்டிப்பா இந்த காரியத்தை செஞ்சு எல்லாத்தையும் வந்து கொலாப்ஸ் பண்ணணும்னு இவர் மந்திரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. He already hated Christians, so he wanted to make sure that this girl falls for the man who asked. ஒரு குறிப்பிட்ட நாள்ல வந்து நடு ஜாமத்துல அவர் எலுமிச்சம்பழம் எல்லாம் வச்சு பயங்கரமா பூஜை பண்ணிட்டு இருக்காரு அந்த பெண்ணுக்கு விரோதமா. அப்போ வந்து வானத்துல இருந்து ஒரு பெரிய வெளிச்சம் அவர் மேல விழுந்திருக்கு. One midnight he was doing his mantras against the girl and he saw a huge light which fell on him from the sky. அந்த லைட்டை பார்த்த பிந்து இவரால எந்த மந்திரமும் செய்ய முடியல, இவருடைய எந்த மாந்திரிகமும் அந்த இடத்துல ஒர்க் அவுட் ஆகல. After he saw that light, nothing was possible. He couldn't even do a single thing. அவர் ஒரு காரியத்தை உணர்ந்தாரு, அந்த கிறிஸ்தவ பெண்மணிக்கு எதிரா தன்னால எதுவும் செய்ய முடியாது அப்படின்றத அவர் உணர்ந்தார். That's when he realized that he couldn't do anything to that Christian lady. அதற்கு பின்பதாக அவர் எப்படி கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு எப்படி ஒரு இன்னைக்கு வந்து ஒரு போதகராக மாறி இருக்கிறார் அப்படின்னு நமக்கு தெரியும். After that he became a Christian and how he accepted Christ and now he is a preacher. என கண்மானவர்களே, நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கணும். இவர் இந்த பக்கம் மந்திரம் பண்ணது ஒருவேளை அந்த லேடிக்கு வந்து தெரிய வாய்ப்பு இல்லாம கூட இருந்திருக்கலாம். Maybe the lady might not even known that a mantra was going against her. அதாவது இவர் செஞ்ச இந்த பூஜைக்கு அகைன்ஸ்டா அவங்க எதையும் கட்டி ஜெபம் பண்ணவும் இல்ல, இத வந்து பழிக்காம போகட்டும்னு எந்த விதமான பிரயாச்சித்தமும் அவங்க பண்ணல. Maybe she didn't even like take a step or she didn't even know about it, so she didn't do anything against it. ஆனாலும் அவர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள். அவங்களுக்கு எதிரா இவரு எதையும் பண்ண முடியல. இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? But also she was saved and do we know how? என கண்மானவர்களே, இதுக்கு ஒரே ஒரு காரியம்தான், அது வந்து அவங்க தேவனுடைய பிள்ளையா இருந்தாங்க. My dear children of God, only one reason answers this question, that is she was a child of God. அதைத்தான் நமக்கு இந்த நாள்ல ஆவியானவர் தெளிவாய் சொல்லுகிறார். ஒருவேளை உங்களுக்கு எதிரா சிலர் பில்லி சூனியம் கூட வைக்கலாம், ஆனாலும்
எந்த ஆயுதமும் எதிராக வாய்க்காதே போகும் அப்படின்னு. That's what God says to us today. That even black magic can come against us, but nothing is going to happen because God is going to be protecting us. வசனம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. என்னாகமத்தின் புஸ்தகம் 23:23 யாக்கோபுக்கு விரோதமான மந்திரம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை அப்படின்னு. In Numbers 23 verse 23 we can see that surely there is no enchantment against Jacob, neither there is any divination against Israel. ஆகவே என்ன கண்மானவர்களே, நம்ம எதை குறிச்சும் கலங்க வேண்டியதில்லை. ஏன்னா எதுவும் நமக்கு எதிராக வாய்க்காது. So we need not worry about any sort of weapon because nothing is going to work on us. இதை கேட்டுட்டு நம்ம நினைக்கலாம், பிரதர் இதை தேவன் இஸ்ரவேலருக்கு தானே சொல்லி இருக்கிறாரு, அப்ப நான் யூதனுக்கு தானே பிரதர் இது பிரயோஜனமாகும், நான் எப்படி இதை சுதந்திரிக்க முடியும் அப்படின்னு நினைக்கலாம். Maybe we can think that this is only for Israelites and how are we going to achieve it. ரோமருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 29வது வசனம் சொல்லுகிறது, உள்ளத்திலே யூதனானவனே யூதன் அப்படின்னு அங்க எழுதப்பட்டுள்ளது. In Romans chapter 2 verse 29 we can see that a person who has accepted Christ is a Jewish, not who is born. அந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் தெளிவாக எழுதுவாரு, யாரெல்லாம் யூதனா புறம்பாக, அதாவது மாம்சத்துல யூதனா பிறந்தவன் யூதன் கிடையாது, மாறாக இருதயத்துல யாரெல்லாம் யூதனோ அவன் தான் யூதன் அப்படின்னு. In that verse we can see that Paul writes clearly that a person who is born in Israel, he is not Jewish, but he who accepted Christ is Jewish. இந்த இடத்துல இந்தியால தமிழ்நாட்டுல பிறந்த தமிழர்களாகிய நாம எப்படி யூதர்களாக முடியும் அப்படின்னு கொஸ்டின் வரலாம். We may have a question that we who are born in India and Tamil Nadu, how are we going to be Jewish? முதலாவது யூதர்கள்னா யாரு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். First we have to understand what a Jewish person means. யூதர்கள் இஸ்ரவேலர் தான் யூதன் என்று அழைக்கப்படுகிறார்கள். The people of Israel are known as Jewish. இந்த இஸ்ரவேலர் யார் அப்படின்னா யாக்கோபினுடைய சந்ததி, அதாவது தேவனுடைய சந்ததியை தான் நாம் இஸ்ரவேலர் என்றும் யூதர்கள் என்றும் குறிப்பிட்டுக் கொண்டிருக்கிறோம். Israelites are now none other than God's descendants. அப்படியானால் இயேசு கிறிஸ்துவை நம்முடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு தேவனை நமது தகப்பனாக நாம் வைத்திருக்கிறோம் அப்படின்னா நாம் அவருடைய பிள்ளைகளாகிய இஸ்ரவேலர். If we accept God as our personal savior, that means we are his child and we are also Jewish. So நம்மளை பார்த்து தான் தேவனாகிய கர்த்தர் தெளிவாக சொல்லுகிறார், இஸ்ரவேலுக்கும் எதிராகவும் யாக்கோபுக்கு எதிராகவும் எந்த மந்திரமும் கிடையாது, குறி சொல்லுதலும் கிடையாது அப்படின்னு. That's what God says, that there is no enchantments against Jacob, nor there is any divinations against Israelites. இந்த காரியத்துல நம்ம தெளிவோடு இருந்து அதை சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும். If we are clear about it and if we take it into our notice, we must be clear in this and inherit it. ஆகவே கண்மானவர்களே, இன்னைக்கு சில காரியங்களுக்கு இந்த நாள் வரைக்கும், இந்த நிமிஷம் வரைக்கும் நம்ம பயந்துட்டு இருந்திருக்கலாம். Maybe a lot of circumstances are there where we are afraid of something till this date. ஐயோ, சத்துருவானவன் எனக்கு எதிரா இந்த காரியங்களை ரெடி பண்ணி வச்சிருக்கிறானே, இதெல்லாம் அட்டாக் வரப்போகுதுன்னு நம்ம கலங்கினபடி இருக்கலாம். We may be worrying about Satan's plan against us, which is going to destroy us. நம்மை பார்த்துதான் ஆவியானவர் சொல்லுகிறார், நமக்கு எதிராக வருகிற எந்த ஆயுதமும் வாய்க்காது அப்படின்னு. God is saying especially to us that no weapon shall prosper which is against us. இதுக்கு நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், தேவனுடைய பிள்ளைகளா இருக்கணும். The only thing we must do is we must be child of God. அப்போது தேவன் நம்மை பாதுகாத்து ஆசீர்வதித்து வழி நடத்துவார். That's when God will lead us and protect us from all kind of weapons. அப்படியே கண்களை மூடுவோமா? Let us all pray. அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திலே அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆவியானவர் நீர் எங்களோட இருக்கிறீர், அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த மாதத்தினுடைய முதல் நாளை எங்க ஒவ்வொருத்தரையும் பார்க்க வச்சிருக்கீங்க தகப்பனே. உங்க கிருபை எங்களை சுமந்து வந்திருக்கிறது தகப்பனே. அந்த மேலான கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா, இந்த நாள்லையும் கூட உமது வாக்கு தத்தத்துக்காய் நன்றி தகப்பனே. ஆவியானவரே, எங்களுக்கு எதிராக எழும்புற எல்லா ஆயுதத்தையும் செயல் இழக்க பண்ணுகிறீர், அதற்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா, ஒரு மேற்கொள்ளுகிற ஜெனரேஷனா எங்களை நீங்க அழைத்து வைத்திருக்கிறீங்க, அதுக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா, நாங்க ஒவ்வொருத்தரும் உங்க பிள்ளைகளா இருக்க ஆவியானவரே எங்களுக்கு கற்றுத்தாங்க, எங்களை நீங்க நடத்துங்க.
எந்த இடத்துலயும் எங்க மாம்சம் வெளியில வரக்கூடாது தகப்பனே. ஆவியானவரே, நீர் என்ன சொல்லுகிறீரோ அதை மாத்திரம் நாங்க கடைபிடிக்க அப்பா எங்களுக்கு நீர் உதவி செய்ங்க. இந்த இரத்தத்தினால் எங்களை பாதுகாக்கிறீங்களே, உங்க பாதுகாப்புக்காய் நன்றி தகப்பனே. அப்பா ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு பரிசுத்த பாதுகாப்பு, ஒரு பரிசுத்த இரத்தம் தெளிக்கப்படட்டும் தகப்பனே. அப்பா அநேகர் இன்னைக்கு கலக்கத்துல இருக்கோம். அது எங்களுடைய சூழ்நிலைகளா இருக்கலாம், இன்னும் அநேக காரியங்களா இருக்கலாம், மற்றவங்களால ஏற்படுகிற சில பிரச்சனைகளா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் தகப்பனே, உமது செட்டைகளின் கீழே நாங்க இருக்கும்போது அவைகள் எங்களை நெருங்காதுன்றதை விசுவாசித்து இந்த நேரத்துல அறிக்கை இடுகிறோம் அப்பா. அப்பா மறுபடியுமா இந்த மாதத்துக்காய் நன்றி தகப்பனே. ஒவ்வொருத்தரையும் ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவரே, ஒவ்வொருத்தரையும் இந்த வாக்கு தத்தத்தை சுதந்தரிக்க நீங்க பலப்படுத்துங்க அப்பா. நீங்க பலத்தின் மேல் பலன் அடைய ஆவியானவரே, நீங்க ஒவ்வொருத்தரையும் நடத்துங்க. முற்றிலுமா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.